இப்போ நீங்கள் பார்க்குறது 40 இன்ச் ப்ளவுஸ். இதில் வந்து டிசைன் சிம்பிள் டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபோல்டு பண்ணி ஃபேப்ரிக்லேயே ஃபோல்டு பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பரில் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துட்றோம். இது வந்து ஸ்லீவ் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறது ஸ்லீவை. நெக்குக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு டிசைன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். நம்ம வந்து உள்ளே கூடி மடித்து அடிச்சிருக்கேன். இப்போ ஸ்லீவுக்கு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து கீழே அந்த வச்சு அடிக்கிறேன். கீழே லக்கன் வந்து ஒரு டிசைனில் நானாக ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பீட்ஸ் வந்து வைக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து இது ஃபோல்டு வந்து பெருசாக தான் லக்கனுக்கு அடிச்சிருக்கேன். அதை மடித்து அடிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெட்டலை திருப்பி விட்டு பெட்டல் மாதிரி அடிக்கிறேன். கோன் ஷேப்பில் நம்ம ஃபோல்டு பண்ணி 3 x 3 இன்ச்சஸ்க்கு பண்ணது வந்து இப்படியே ஒரு பெட்டல் மாதிரி அழகாக திருப்பி விட்டு அதில் வந்து ஒரு பீட் வச்சுருக்கேன். இந்த பீட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். மெதுவாக ஊசியில் நூலை கோர்த்துட்டு இது பண்ணிக்கலாம். கடைசியாக நியூஸ் பேப்பரை வந்து கிழிச்சு விட்டுக்கலாம். எப்போவுமே டிசைன்ஸ் வைக்கிறப்ப நியூஸ் பேப்பர் வச்சா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த இது வந்து விலகிருக்கா ஸ்டிச்சு சரியாக வந்திருக்கான்றது தெரியும். அதனால தான் நியூஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டிசைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம்தான் லைனிங் துணி வச்சு திருப்பணும். அப்போ தான் வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபினிஷிங் டிசைன்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் கொடுக்கணும். நான் ஸ்லீவ் தனியாக அட்டாச் பண்ணிட்டேன். கைக்கு பத்தலை அந்த டிசைன்ஸு. அதனால் வந்து நான் முதுகுக்கு மட்டும் இந்த டிசைன் வச்சுருக்கேன். சிம்பிளாக நீட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக சங்கு மாதிரி ஒரு டிசைனாக வருது. லட்கான் அழகாக இருந்துச்சு. 4 பெட்டல் மாதிரி அதுவும் ஃபோல்டு பண்ணி 3 x 3 inch அதில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஊசியில் கோர்த்துட்டேன். இந்த டிசைன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் ஃபினிஷிங் நல்லா வரும். நம்ம எடுத்து விட்டு அதில் பெட்டல்ஸில் வந்து ஒவ்வொன்றும் சரியாக வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் வந்து பீட்ஸ் வந்து வைக்கணும். கோல்டு பீடு வந்து இதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இல்லை கலர் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ப்ளவுஸை. இந்த ப்ளவுஸோட லென்த்து வந்து ஃப்ரண்ட்டு வந்து 17, பேக் நெக் வந்து 15. இது வந்து 40 inches ப்ளவுசஸ். இப்போ கைக்கு வந்து ப்ளீட் மட்டும் வச்சுருக்கேன். முதுகுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். இதில் தெரியலை. லட்கன் வந்து அழகாக தெரியுது. இதில் வந்து பேக் நெக்கோட அளவு வந்து 7.5 தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து வந்து 6.5 வச்சுருக்கேன். 40 inches ப்ளவுஸு. எபெக்ஸ் பாயிண்ட்டு 10.5. இதில் வந்து உயரம் வந்து அவங்களோட கைகள் வந்து ரொம்ப சின்னது. ஆனால் வந்து உடம்பு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஒவ்வொருத்தவங்க பாடி ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி. அதனால அந்த மாதிரி வந்திருக்கு. கை வந்து 32, 34 சைஸில் உள்ளவங்களுக்கு உரிய அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது வந்து லட்கன் வந்து இந்த மாதிரி ஃப்ளோரலில் நானாக டிசைன் பண்ணியிருந்தேன். அழகாக வந்திருக்கு. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இது லேஸ் வச்சு ஃபைனல் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து லைட் ப்ளீட்டட் வச்சு அம்பர்லா பேட்டர்னில் லைட் ப்ளீட்டட் வச்சு முடிச்சிருக்கேன். அந்த ஸ்டிச்சஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். இது அழகாக வந்திருக்கு. இது சாரீலே உள்ள கிளாத்து. நான் டிசைன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி லைனிங் வந்து ஃபினிஷ் பண்ணல. லைனிங் கொடுத்ததுக்கு டிசைன்ஸ் முடிச்சுட்டு தான் லைனிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை எடுத்து விட்டுட்டு நம்ம லைனிங் துணியை வச்சு திருப்பணும். அழகாக இருக்குது பார்க்க. ப்ளவுஸு கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது. 40 சைஸ். எபெக்ஸ் பாயிண்ட் 10.25 வைக்கலாம் அல்லது 10.5 வைக்கலாம். யோக் வந்து 2.5 சிலர் கேட்பாங்க. சிலர் வந்து 3.5. அவங்களோட கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. பட்டன் வந்து ஹிடன் ஹூக்ஸ் தைக்கிறதுக்கு எப்படின்றது சொல்லித்தரேன். இது பார்க்க சாதாரணமாக இருக்குது. ஆனால் ஃபினிஷிங் நேரில் வந்து நல்லா தான் இருந்தது. கரெக்ட் ஃபிட்டிங் ப்ளவுஸ். இப்போ ஆர்ம் சைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 16 தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 40க்கு வந்து 18க்கு மேலே வரும். ஆனால் அவங்களுக்கு 16 இருந்ததுனால நம்மளோட ஆர்ம் ஹோல் லென்த் இன் பாக்ஸ் வந்து 7 வச்சுட்டு 1 inch வந்து ஆர்ம் ஹோல் பெண்டுக்கு வச்சுருக்கேன். அந்த 1 inch போச்சுன்னா 6 inch வந்திருக்கும் ஆர்ம் ஹோல். இது ஆர்ம் ஹோல் லென்த் இன்